தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய மென்பொறியாளர் சுவாதி கொலை தொடர்பான கொலை குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக கொலை நடைபெற்ற நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நமது செய்தியாளர் பாலாஜி காத்திருக்கிறார். அதேபோன்று சுவாதியின் சொந்த ஊராக கூறப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் நமது செய்தியாளர் மகாலிங்கம் காத்திருக்கிறார். அவர்களிடம் தொடர்ந்து கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பாலாஜி, நீங்க சொல்லுங்க, கொலை நடைபெற்ற நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? தற்போது நான் இருக்கக்கூடிய இடம் வந்து சுவாதி கொலை நடந்த இடம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த கொலை சம்பவம் நடந்தது. அதாவது கொலை நடந்த தினத்திலிருந்து சுமார் 8 தினங்களாக பொதுமக்களுடைய மனநிலை வந்து ரொம்பவே பயந்து போய் தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறதாகவும் தமிழக காவல்துறைக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்முடைய ஒரு பயணி அவர்கள் இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்மளோட கருத்தை என்னன்னு கேட்போம். சார், இன்றைக்கி வந்து அந்த சுவாதி கொலை வழக்கு சம்மந்தமாக ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க, ராம்குமார்ன்றவர். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 நாளாக அந்த சம்பவம் வந்து ஒரு சென்சேஷனல் நியூஸாக இருந்தது. இப்போ அந்த கொலையால் கைது பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய ரிலீஃபு, தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ரிலீஃபு. இதில் முக்கியமாக வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு போலீஸ். தே ஹவ் டன் எ வெரி கிரேட் ஜாப், வெரி கமெண்டபிள் ஜாப். ஒரு 2 நாள் தள்ளி போனாலும் பட் தே அந்த கல்பிரிட்டை வந்து கண்டுபிடிச்சி புக் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய விஷயம் அது. ஸ்காட்லாண்டு போலீஸ்க்கு ஈக்குவலாக சொல்லக்கூடிய தமிழ்நாடு போலீஸ்க்கு திருப்பி ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு தம். கிட்டத்தட்ட 1 லட்சம் போலீஸார் ஈடுபட்டதாக சொல்லியிருக்கிறாங்க, நான் நியூஸில் பார்த்துருக்கிறேன். அது பெரிய ஒரு ரிலீஃப் தமிழ்நாடு போலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜனங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஷனில் நின்று பேசும்போது இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கே ஒரு பெரிய ரிலீஃபாக தான் இருக்குது. எல்லாருமே ஒரு மன நிறைவோட ஒரு ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க, ஃப்ரீயாக மூவ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்டேஷனில் வந்து சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டுறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 8 நாளாக இருக்குது. அந்த சதர்ன் ரயில்வே போலீஸ் வந்து இல்லை சதர்ன் ரயில்வே டீம் வந்து இது கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா ஸ்டேஷன்லையும் கொஞ்சம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணால் பொம்பளை பசங்களும் சரி ஆம்பளை பசங்களும் சரி ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். இந்த ஒரு திருட்டு பயம், ஒரு கொள்ளை பயம் அது மாதிரி இல்லாமல் ஒரு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் ஃப்ரீயாக நடமுடிய முடியும்ன்ற நான் நினைக்கிறேன். கடந்த 24ஆம் தேதிக்கு பிறகும் அந்த 8 நாள் அப்புறம் இந்த நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனுக்கும் இன்றைக்கும் எப்படி வித்தியாசப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்டாயமாக இது ஒரு அச்சம் இல்லாத ஒரு தினமாக இன்னிலேருந்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அந்த கொலையாளி பிடிச்சது எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிலீஃப், ஒரு தமிழ்நாடுக்கே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அது தமிழ்நாடு போலீஸ் வந்து they have done a great job. Hats off to them and a word of appreciation to all the police personnel from Tamil Nadu police. And அம்மாவோட சீஃப் மினிஸ்டரோட கைடன்ஸில் இது எல்லாமே பண்ணியிருக்கிறதுனால hats off to அம்மா ஆல்சோ. அம்மா வந்து பெரிய ஒரு தானே வந்து இறங்கி இது எப்படியாவது இந்த கொலையாளி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் ஒரு பொதுமக்களாக சொல்லியிருக்கிறேன். இந்த சம்பவம் வந்து பாதுகாப்பு நடவடிக்கைலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பொதுமக்களாக நமக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நாம் முன்னெடுத்து வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இது பொதுமக்களாக நம்மளுக்கே ஒரு அவேர்னஸ் இருக்குது. இட்ஸ் அன் ஐ ஓப்பனர். இந்த ஒரு இன்சிடெண்ட்டு இட்ஸ் அன் ஐ ஓப்பனர். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பொம்பளை பண்ணா இருந்தாலும் சரி ஆம்பளை பண்ணாலும் சரி உடனே நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட தெரிவிச்சுட்டு இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுமா இந்த தேதியில், இது என்னன்னு தெரியலம்மா, இது கொஞ்சம் பாருமா அப்படின்னு அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும், ஒரு க்ளூவாக இருக்கும். இது மேற்கொண்டு என்ன மாதிரி இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அடுத்ததாக மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், நீங்க சொல்லுங்க, சுவாதியின் சொந்த ஊரான ஸ்ரீரங்கத்தில் இந்த கொலை எப்படி பார்க்கப்படுகிறது? மேலும் அங்கு வந்திருக்கக்கூடிய சுவாதியின் பெற்றோர், அதாவது சுவாதிக்கு சடங்குகளை செய்வதற்காக அங்கு வந்திருக்கக்கூடிய சுவாதியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? சென்னையில் வசித்து பணிபுரிந்து வந்த சுவாதி கடந்த 24ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. ஒரு திருச்சியை அதாவது பிராமண இனத்தைச் சேர்ந்தவர் வந்து தற்போது சென்னையில் கொலை செய்யப்பட்டிருப்பது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சுவாதி இறந்து 9 நாட்கள் ஆன உள்ள நிலையில் இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் என்று வந்து அவருடைய தந்தை சந்தன கோபாலகிருஷ்ணன் இன்று செய்வதற்காக திருச்சி வந்துள்ளார். காலை 4 மணி முதலிருந்து அவருடைய உறவினர் வீட்டில் தங்கியிருந்து தற்பொழுது இவர் 7:30 மணி அளவில் திருச்சி ஸ்ரீரங்கம் அடுத்த கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அபரக்காரியங்கள் செய்யக்கூடிய இடத்திற்கு வந்து தற்பொழுது இந்த காரியங்களை செய்து கொண்டு முடித்துள்ளார். தற்பொழுது
வருகைக்காக ஏராளமான பத்திரிகையாளர்களும் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் காத்து கொண்டிருந்தனர். அதனால் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் அவர் இந்த காரியம் செய்யும் இடத்திற்கு வந்தார். தற்பொழுது அவர் காரியங்கள் செய்து கொண்டு முடித்துள்ள நிலையில் தற்பொழுது கிளம்புவதற்காக தயாராக இருக்கும் காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த காரியம் அதை இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் இவர்கள் சமுதாய முறைப்படி 9 நாட்கள் நடைபெறும். இந்த 9 நாட்களுக்கு பிறகு அவர்கள் 10வது நாளாக அவர்களுடைய வீட்டில் பூர்வீக வீட்டில் வைத்து இறுதி காரியங்கள் செய்து முடிப்பார்கள் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது இவர்கள் வருகையொட்டி ஏராளமான பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் வருகை தந்ததால் காவல்துறை பாதுகாப்பு இங்கே போடப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இந்த ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் உள்ள இறந்து போன சுவாதியினுடைய உறவினர் வீட்டில் அடிக்கடி விடுமுறை நாட்களுக்கு வருவது வழக்கம். அந்த நிலையில் தான் தற்பொழுது இவர்களுடைய பூர்வீக இடமாக இங்கே கூறப்படுகிறது. தற்பொழுது அவர்கள் தற்பொழுது அவர்களுடைய தந்தை சந்தன கோபாலகிருஷ்ணன், சுவாதியினுடைய தந்தை சந்தன கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தற்பொழுது காவல்துறையினின் பாதுகாப்புடன் தற்பொழுது வீட்டுக்கு செல்கிறார். அவர் வந்தபொழுது பத்திரிகையாளர்கள் எந்தவித கேள்விகளுக்கும் பதில் அளிக்கவில்லை. அவர்களை ஒளிப்பதிவு செய்யவோ படம் எடுக்கவோ அனுமதியும் மறுத்துவிட்டனர். மீண்டும் அவர்களுடைய உறவினர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அவர்களை படம் எடுக்க வேண்டாம், எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். தற்பொழுது அவர் வீட்டுக்கு செல்லும் கொண்டு காட்சியை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் இதற்கும் மேல் ஏதும் பத்திரிகையாளரை சந்திக்கிறாரா என்று அவர்கள் உறவினர்கள் தகவல் கொடுப்பதாக தெரிவித்துள்ளனர். மேற்படி எந்த ஒரு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல அவர்கள் மறுத்துவிட்டனர். லலிதா.